சலவாத ஓதுவது என்றது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகச்சிறந்த நற்காரியங்களில் ஒருவராகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லும் சலவாத மறுமையில் நமக்கு பல நன்மைகளைத் தேடித் தரும். சலவாது ஓதுவதன் சிறப்புகளைக் காணலாம். 1. அல்லாஹுவின் கட்டளை. சலவாது ஓதுவது என்பது அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளை. அல்லாஹுவும் அவனது மலக்குகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாது சொல்கிறார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. நிச்சயமாக அல்லாஹுவும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத்து கூறுகிறார்கள். ஆகவே ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது சலவாத்து கூறி அவர் மீது சலாமும் சொல்லுங்கள். அல் குர்ஆன் 30-70-50. 2. 10 மடங்கு நன்மைகள். யார் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருமுறை சலவாது சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை வழங்குகிறான். அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அவருடைய அந்தஸ்து 10 நிலைகள் உயர்த்தப்படுகிறது. துஆக்கள் அங்கீகரிக்கப்படல். நாம் செய்யும் துஆக்களுக்கு பிரார்த்தனைகளுக்கு முன்னும் பின்னும் சலவாத் ஓதுவது அந்த துஆக்கள் அல்லாவிடம் விரைவில் ஏற்றுக்கொள்ளப்பட காரணமாக அமைகிறது. சலவாத சொல்லப்படாத துஆக்கள் பூமிக்கும் வானத்திற்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கும் என்று நபிகளார் கூறியுள்ளார்கள். 4. கவலைகள் நீங்குதல். தொடர்ந்து சலவாத் ஓதுபவருக்கு அவருடைய கவலைகளை அல்லாஹ் நீக்கிவிடுகிறான். மேலும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறான். 5. மறுமையில் நபிகளாரின் அருகாமை. மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக இருப்பவர். யார் அதிகப்படியான சலவாத்துக்களை அவர் மீது ஓதினாரோ அவரே ஆவார். நபிகளாரின் பரிந்துரை ஷஃபாத். அதிகம் சலவாத் ஓதுபவருக்கு மறுமை நாளில் நபிகள் நாயகம் அவர்களின் பரிந்துரை கிடைக்கும் பாக்கியம் உண்டாகும். வறுமை நீங்கும், வீட்டில் பறக்கத்தேற்படும். மறதி நீங்கும், மறந்த விஷயங்கள் ஜாபகத்திற்கு வரும். ஈமான் வலுப்பெறும், நபிகளார் மீதான அன்பு அதிகரிக்கும். எனவே ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் போன்ற சிறிய சலவாத்துக்களையாவது ஓதி வருவது பெரும் நன்மைகளைத் தரும்.